என்ற பேதமும் இல்லை. முகம் தெரிந்த முகம் தெரியாத தொடர்புகளும் நமக்கு அங்கே கிடைக்கும். வெளியில் காட்டும் முகத்திற்கு மாறாக சிலருக்கு வெளியே தெரியாத கோர முகங்களும் இருக்கக்கூடும். இப்படி ஒரு மிருகத்தால் உயிரையே விட்டிருக்கிறார் அட்னன் பட்வாலா என்கின்ற 18 வயது இளைஞர். அட்னன் பட்வாலா அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் தன்னுடைய ப்ரொஃபைலை வயதுக்கு குறைவாக பயன்படுத்தி கொண்டு 18 வயதுக்கு மேல இருக்கவங்க தான் ஆர்குட்ல இருக்கணும்னா அதுக்கு குறைவான வயதோடு இருந்து கொண்டு ஆர்குட்ல நுழைந்த ஒரு பையன் தன்னுடைய ஆர்வத்தால அங்க ஏற்படக்கூடிய முகம் தெரியாத நண்பர்களுடைய நட்பால் அவங்களோட வெளியில போய் கடைசியில் அது கொலையில் முடிந்து அந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அபூர்வமாக சில நல்ல நண்பர்கள் இணையதளத்தில் கிடைக்கலாம். அவர்களை தேடும் முயற்சியில் நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட தகவல்களை வலையேற்றி அனைவருடனும் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல. நம்மளோட பர்சனல் விஷயங்கள் நம்ம யாருக்காக கொடுக்குறோமோ அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு இல்லை. நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க நம்மளை பற்றி ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கூட இந்த நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேருங்கிற கவனத்தில் நம்ம இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா என்னோட மாமா பசங்க அது மாதிரி ஒரு 8th 10th படிக்கிற பசங்க எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் கண்டிச்சிருக்கிறோம் இது மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. குடும்பத்தினர், நண்பர்கள், காதலர்கள் என்று தனிப்பட்ட நெருக்கமானவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வலையேற்றும் பழக்கம் பலரிடம் இருக்கிறது. அந்த பழக்கம் சில சமயங்களில் ஆபத்தை வரவழைக்கக்கூடும் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். பல காலம் நேரில் பழகிய நண்பர்களையே சரியாக புரிஞ்சுக்கிட்டு எடை போடுறது பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே சிரமமாக இருக்குது. நிறைய நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது தான் ஒருத்தரோட சுயரூபம் தெரியுது. இது முன்ன பின்ன தெரியாதவங்க, எங்கே இருக்காங்கன்னே தெரியாதவங்க ஒரு ஃபேக் ஐடி, ஃபேக் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு நான் இளைஞன், நான் பணக்காரன், நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறேன், படித்தவன்கிற மாதிரி ஈஸியாக போய் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணலாம். மோசடி, ஆள்மாறாட்டம் போன்ற சிக்கல்களுக்கும் இங்கு பஞ்சமில்லை. ஒருவருடைய இணையதள பக்கத்தை போலவே இன்னொருவர் இணையதள பக்கத்தை உருவாக்கி இணையதளத்தில் உலாவரும் போலிகளும் உண்டு. தனி மனிதர்களைப் போலவே பல குழுமங்களும் இதில் இருக்கின்றன. ஆர்குட் குழுமங்களையும் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்துட்டு தமிழ் சம்பந்தப்பட்ட விவாதங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விவாதங்கள், மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் கொடுக்கிற விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தனி மனித முன்னேற்றத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் பயன்படும் குழுமங்கள் இருப்பதைப் போலவே ரசிகர் மன்றங்கள் உள்ளிட்ட பொழுதுபோக்கு குழுமங்களும் உள்ளன. ஆர்குட் தளத்தை பயன்படுத்துகிறவர்கள் அதில் உள்ள அபாயங்களையும் அறிந்த நிலையில் எச்சரிக்கையுடன் எல்லையறிந்து பயன்படுத்துவதே நல்லது.